என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. வந்திருக்கும் ஜூலை மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு, அதாவது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாத உத்தமர் போல வாழ்ந்து காட்டும் உன்னத குணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மேலும் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதனோட பலன்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா? மேலும் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அடைஞ்சிருப்போம். சொல்லப்போனால் என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிற விரக்தி அதிகமாக இருக்குங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஆனால் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்பவும் கெடுதலாக இருக்கும், மனம் வருந்தும்படியான செயலாக இருக்கும். இதற்கு எல்லாமே ஒரு தீர்வு இருக்குங்க. அது என்னன்னா முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு செயலா இருக்குங்க. உங்களது தொழில் மற்றும் குடும்பத்தில் உள்ள காரிய தடைகள் அனைத்தும் விலக நீங்க முருகப்பெருமானோட வழிபாடோட கந்தசஷ்டி கவச தினம்தோறும் பாராயணம் செய்து வந்தால் சிறந்த பலன்களை பெற முடியுங்க. மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கு முன்னாடி உங்களுக்கு தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு எல்லாமே கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துடலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்ர பயிற்சியிலும், சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் புதனும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் என கிரக நிலைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கிரக நிலைகள் இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னா, முன்பு கூறியது போலதாங்க, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாத உத்தமர் அப்படிங்கிறத மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசாத குணம் கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். பணவரவுமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க. உங்களது வாய்க்கு ருசியான உணவுகள் கிடைக்கும். வாக்குவன்மை உங்ககிட்ட அதிகரித்து காணப்படும். சொல்ல காப்பாற்றுறதுக்கு பெரும் வாழாய்ப்பட்டு கூட அதை காப்பாற்றுவீங்க. ஆனாலும் கூட தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படும். பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாங்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக பேசணுங்க. யாரையுமே நம்பிடாதீங்க, நம்பி எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க வேறு மாதிரி சொல்லி உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டுருவாங்க. உங்களது குடும்ப விஷயங்களில் வெளிநபரை உள்ளே சேர்க்கவே சேர்க்காதீங்க. அடுத்தவங்களோட பிரச்சனையில் நீங்கள் தலையிடவே இடாதீங்க. இது எல்லாமே அதான் சொன்னோம் இல்லையா, வாய்ப்பேச்சு உங்களுக்கு துன்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் மற்றவங்களோட விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே இந்த மாதம் ரொம்பவும் நல்லதாக அமையுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்த்தாலே பல பெரிய பெரிய காரியங்கள் உங்களுக்கு ஏற்படும் தடைகளிலிருந்து நீங்கள் முன்னேறுவதற்கு சிறப்பாக அமையுங்க. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியாக இருக்குங்க. இது வரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மாதம் தான் இந்த மாதம். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள நீங்கள் கொஞ்சம் பேசணுங்க. முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்களை செய்து முடிக்கிறதுல நீங்கள் திறமையை வெளிப்படுத்தினா கண்டிப்பாக பணவரத்து அதிகரிக்குங்க. உங்களது வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள அவங்கக்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க. வேலை தேடுறவங்களா இருந்தால் வேலை கிடைக்குங்க. கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களோட நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர முருகன் வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க. கணவன் மனைவிக்கிடையே திருப்தி இல்லாத ஒரு சலிப்பான எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமாக தீர்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. பிள்ளைகள் கல்வியில் மற்ற வகையிலையுமே சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் நீங்கிடும். பெண்களுக்கு எல்லாமே இந்த மாதம் திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிக்கலாங்க. மனோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ராசியில் சனி இருக்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் நீங்கள் பேசும்போது எல்லாமே ரொம்பவும் கவனமாக பேசணுங்க. வீண் பழி உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. உங்களோட வேலையில் எதிர்பாராத சிக்கல் சந்திக்க வேண்டி இருக்கிறதுனால
மற்றவங்களோட வேலையை நீங்கள் எப்பவுமே வாங்கி செய்யவே செய்யாதீங்க. உங்களோட வேலையை மற்றவங்கள நம்பி ஒப்படைக்காதீங்க. இது எல்லாமே ஒரு ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியிருக்குங்க. காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் கூட வெற்றிகரமாக நடக்குங்க. எதிர்பார்த்த கடன் வசதி அப்படிங்கிறது கூடிய விரைவில் கேட்ட நேரத்தில் கிடைக்குங்க. பதவி அப்படிங்கிறப்ப புதிய பதவிகள் உங்களை வந்து சேருங்க. இதற்குமே நீங்கள் வந்துட்டு யார்கிட்டேயுமே கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கவனமாக இருக்குங்க. எந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பேசினா நல்லா தான் இருக்கும். மாணவர்களுக்கு எல்லாமே உங்களது கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும்னே சொல்லலாங்க. சக மாணவர்களோட உங்களுக்கு நல்லுணர்வு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க. இப்போ வந்துட்டு தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் இவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தொழிலில், வியாபாரத்தில் இதில் இருந்த அனைத்து தடைகளுமே உடைந்துடுங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அனைத்து எதிர்ப்புகளும் விலகும். உங்களது நோய் நீங்கி உங்களது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படுங்க. அதன் பிறகு இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்குங்க. உங்களுக்கு புதிய நபர்களின் நட்பு கிடைக்குங்க. பாதியில் நின்று வைத்திருந்த காரியங்கள் செய்து முடிக்க முடியலன்னு வருத்தத்தில் நிறைய இருந்திருப்பீங்க. இது எப்படா செய்வோம், எப்போ முடிப்போம்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் அனைத்துமே இந்த மாதம் வந்துட்டு பாதியில் நின்ற செயல்கள் அனைத்துமே இந்த மாதம் முடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது வாய்ப்புகள். ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு திடீர்னு மனதில் சில குழப்பங்கள் தோன்றலாம். தீ, எந்திரம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கையாளும் பொழுது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் பேச்சிலையுமே கவனமாக இருக்கும், தொழிலையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது இந்த மாதிரி பொருட்களை கையாண்டு வேலை செய்கிறவங்களாம் இருந்தால் அந்த பொருட்கள் மீதுமே கவனமாக இருக்கணுங்க. அடுத்து தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பலன் பார்க்கலாம். இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் கூட அதுக்கு நீங்கள் ரொம்பவும் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனுப்புகிறப்பையும் சரி, ஏதாவது ஸ்டாக்ஸ் வச்சுட்டு வாங்கணும், நம்ம தொழிலுக்கு இந்த ஸ்டாக் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யோசித்து வாங்குவீங்க இல்லையா? அந்த சரக்குகள் வரும்போதும் சரி, அது எல்லாமே சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அனுப்புகிற பொருள் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி அனுப்புங்க. இந்த மாதிரி சரக்கு அனுப்பும் போதும் வாங்கும் போதுமே உங்களுக்கு கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கூடுதல் கவனம் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. உங்களது பொறுப்புகளை யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. மேலும் நீங்கள் வந்துட்டு எந்த செயலை செஞ்சாலுமே கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 முறை அதை சரி பார்த்து செய்யுங்க. கணவன் மனைவி எல்லாமே வந்துட்டு இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உணர்வோடு இருப்பீங்க. அதற்காக ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. உங்களோட பிள்ளைகளிடம் நீங்கள் அன்பாக நடந்துக்கிட்டீங்களா, அவங்க மூலம் பல நன்மைகளுமே உங்களுக்கு வந்தடையுங்க. அடுத்து உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் இவங்களோட மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. சமையல் செய்கிற போதும், மின் சாதனங்கள் இருக்கு இல்லையா, இதை இயக்கும் போதும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. உங்களது முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமான பலன்களை தெரியுங்க. அதுவும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே பணவரத்து அதிகரித்து காணப்படும். உங்களது தொழில் மேம்பட்டு காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்களை நீங்கள் யோசித்து செய்யணும். மேலும் யோசித்து செஞ்சால் நல்ல பலன் இருக்குது. வீண் கவலை அப்படிங்கிறது திடீர்னு ஏற்பட்டு மறையுங்க. பணவரத்து திருப்தி தரதாக அமையும். புத்தி சாதுரியம் எல்லாத்தையுமே சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக உங்களுக்கு அமையும்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன்களை அடைக்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. மேலும் வந்துட்டு உங்களது தொழில் முன்னேற்றங்கள் அனைத்துமே வளர்ச்சியை கொடுக்குங்க. மேலும் உங்களுக்கு தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து இந்த மாதம் தப்பித்து கொள்ள என்ன செய்யலான்னு பார்த்தா, அதற்கு பரிகாரமாக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா, பணவரத்து அதிகரித்து காணப்படும். உங்களது செயலில் உங்களோட திறமையுமே அதிகரிக்க தட்சிணாமூர்த்தி உறுதுணையாக இருப்பாருங்க. மேலும் அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதம் உங்களுக்கு திங்கள், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 1, 2, 28. சந்திராஷ்டம தினங்கள் 7, 8. இந்த சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவைங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களது நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்து ராசினருக்கும் என்ன பலன்கள் கொண்டு வந்து தந்திருக்கு அப்படிங்கிறதையுமே நம்மளோட சேனலில் இதற்கு முந்தைய பதிவுகளை பதிவிட்டிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.